டைட்டானிக் நிஜமாலே முழுகலையா? இலுமினாட்டி தான் காரணமா? 112 வருஷம் பழமையான நியூஸ் பேப்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஆளு இவ்வளோ கான்ஸ்பிரசியா? ஓகே ஃபர்ஸ்ட் திங், 100 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டானிக் முழுகிற நியூஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ண நியூஸ் பேப்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன்ல ஏலத்துக்கும் விட்டுருக்காங்க. இவ்வளவு ஒரு சோகம், கொடூரம், பயத்தை எல்லார் மனசுலயுமே ஆழமா பதிய வச்சு அந்த டைட்டானிக் கப்பலோட நியூஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ண நியூஸ் பேப்பர் எவ்வளவு ஒரு ஹிஸ்டாரிக் வேல்யூ கொண்டது. ஆனா இந்தியா மதிப்புல வெறும் 3800 தான் போயிருக்கு. இந்த ஒரு கப்பலுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்கு தெரியுமா? பிரிட்டிஷ் ஒயிட் ஸ்டார் லைன் என்ற கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் தான் டைட்டானிக். இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் ஜேபி மார்கன். 19th செஞ்சுரியில அமெரிக்காவே தன்னோட கைக்குள்ள வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். இவர் இருந்த டைம்ல தான் இலுமினாட்டியே உருவானாங்கன்னு ஒரு கிரேசியான தியரியை படிச்சிருக்கேன். ஓகே, ஜேபி மார்கன் தன்னோட இன்னொரு கப்பலான RMS ஒலிம்பிக் ரொம்பவே ரிப்பேர் ஆகிறனால அது மூலமா ப்ராஃபிட் பார்க்க முடியாதுன்னு இப்படி பிளான் பண்ணி டைட்டானிக்கை அந்த கப்பல் கூட ஸ்வாப் பண்ணி முழுக வச்சிருந்தாருனோ, அண்ட் அந்த ப்ராசஸ்ல அந்த கப்பல்ல இருந்த தன்னோட காம்படிட்டர்ஸை சாகடிக்கவும் செஞ்சாருன்னு ஒரு தியரி. சீக்கிரம் இதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி உங்க கருத்து என்ன?